அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாராம், கடந்த 2-3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அதிமுகவுடன் இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாடு பாஜக தலைவர். அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா அந்த உத்தரவு கொடுத்துப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கேட க்ளோஸாக இருக்கார். ரொம்ப எல்லா மந்திரியும் மாப்பிள்ளை மச்சான் பேசக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கார். அதனால் அவர்கிட்ட என்ன சொல்லப்பட்டதா, நீங்கள் அதிமுகவுடன் ஃபீல்டு லெவலில் இப்போ கூட்டணிங்கிறது அமித்ஷாவும் எடப்பாடி மட்டும் கை குலுக்கி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா அது கூட்டணி இல்லை. அடிமட்ட தொண்டர்கள் வரை அது போனோம். அது போகிறதுக்கு ஒரே வழி ஜனங்க நம்பணும். சரி, அதிமுக பாஜக கூட்டணி இருக்குப்பா, உண்மையாக இருக்குது, 2 பேரும் நல்லா ஒத்த கருத்தோடு இருக்காங்க. ஏன்னா கூட்டணி என்பது வேறு வேறு கொள்கைகள் இருக்கலாம், வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் பயணிக்கும் பாதை ஒன்றா இருக்கணும். ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ஒரு மாடு இந்த பக்கம் போச்சு, ஒரு மாடு அந்த பக்கம் போச்சுன்னா வண்டி நவராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன், காம்ப்ரிஹென்சிவ் கோஆப்ரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் தேவை 2 கட்சிகளுக்கு. எந்த 2 கட்சியாக இருந்தாலும் சரி.